வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சோழநாட்டான். இன்னொரு காணொளியில் பார்த்துருப்பீங்க, ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு பாதிக்கப்பட்ட நபர்கள்ட்ட எப்படி பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரே ஒரு விஷயந்தான் கேட்குறேன். இந்த காவல்துறை கருணாநிதியுடைய சிலை மேலே கருப்பு மைய அவரோட கட்சிக்காரர் தான் ஊற்றுனார். யார்? டிஎம்கே கட்சிக்காரர் தான் ஊற்றுறார். ஒரு வயசானவர். அவரை ஒரு அரை மணி நேரத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் வச்சு கைது பண்ணிட்டீங்க. சாதாரண ஒரு சிலை, அந்த சிலைக்கு மேலே கருப்பு மை ஊற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு மனிதனை செங்கலை வச்சு அடித்தே கொண்டிருக்கானுங்க. அவனுங்களுக்கு நீங்கள் இன்னும் பிடிக்கவே இல்லை. அவனுங்களை இன்னும் பிடிக்கவே இல்லை. நீங்கள் பிடிக்க சொல்லி வற்புறுத்துறவங்க மேலே எகிர்றீங்க. என்ன நியாயம் காவல்துறை அதிகாரிகள் அவர்களே? இதுதான் உங்களுடைய சமூக நீதி காக்கிற அரசோட செயல்பாடுகளா? நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, வட மாநிலத்திலிருந்து வரக்கூடிய அனைத்து நபர்களையும் கண்காணிக்க தவறி விட்டீர்கள். இன்றைக்கி அவன் ஊர் பூரா உக்காந்துட்டான். இன்றைக்கி அவனுங்களெல்லாம் நீங்கள் பிடிக்கணும்னு சொன்னாக்கும் இங்கே இருக்கக்கூடிய நபர்களை தவிர, இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை தவிர வேறு உதவி கிடையாது. அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அவனுங்களை கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சுக்கிட்டு அவனுங்களுக்கு குற்றம் புரிவதற்கு கம்மியான சம்பளத்தை கொடுத்து அந்த குற்றம் புரிவதற்கு தூண்டுதலாக இருக்கக்கூடிய முதலாளிகள் மீது நடவடிக்கை எடுங்க. இங்கே தமிழர்கள் என்ன சொல்கிறீங்க? 500 ரூபா சம்பளம் கேட்குறான், 1000 ரூபா சம்பளம் கேட்குறான்னு சொல்கிறீங்க. அவன் செய்கிற வேலைக்கு கேட்க தான் செய்வான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வாழ்வாதாரம் அந்தளவுக்கு போய்கிட்டு இருக்கு. கவர்மெண்ட்டில் சம்பளம் வாங்குகிற உங்களாலேயே குடும்பம் நடத்துறதுக்கு சிரமமாக இருக்கு. சாதாரண குடிமகன்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? நீங்கள் அந்த ஆஸ்பெக்டில் ஏன் பார்க்க மாட்டேன்றீங்க? அவன் செய்கிற வேலைக்கு கூலி கேட்குறான், அந்த கூலியை நீ கொடு. அதை கொடுக்காம ஹிந்திக்காரனை கூப்பிட்டு 200 300 நீங்கள் உட்கார வச்சுக்கிட்டு சம்பளம் கொடுத்து பாதுகாக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய லாப நோக்கம்ன்றது ஆசை கிடையாது, வெறி. இது லாப நோக்க வெறி. முதலாளிகளின் ஆணவ போக்கு, முதலாளிகளின் லாப நோக்க வெறி. இந்த வெறி உங்களையே அழிச்சிரும். முதலாளிகளே புரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், லாப நோக்கம் ஒரு நியாயமானதாக இருக்கணும். இது வெறியாக மாறிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு தான் ஆபத்து. காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் உடனடியாக இந்த வழக்கு மட்டும் இல்லை, இனி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஹிந்திக்காரர்களையும் கண்காணிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சட்டங்களை கொண்டு இதை கண்காணிக்கணும். ஹிந்திக்காரர்களுடைய எண்ணிக்கையை நீங்கள் கணக்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நன்றி.